கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். நம்முடைய தேவனுக்கு 1000 லட்சம் கோடி நாமங்கள், அதில் ஒரு நாமம் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். உபாகமம் 2:7 இந்த வசனத்தை கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடி சொல்லணும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தர் உன் கிரியைகளை, கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாய் 40 வருஷம் ஆண்டவர் ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தினார். இது வரைக்கும் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா. ஆகையால் நீ சொல்லணும், எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3 காரியம். கையின் பிரயாசத்தை, கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தான். 40 வருஷமாக அந்த பெரிய வனாந்தரத்தில் நடந்து வருகிறது அறிந்திருக்கிறான். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. ஆகையால் ஒரு நன்மையும் குறைவுபடலை அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு கர்த்தர் சொல்லுகிறான். இன்னைக்கு சொல்லுங்கள், குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம் என் கூட இருக்கிறாரு, எனக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் குறைவு வரும். ஆனால் அந்த குறைவுகளை எல்லாம் தேவனை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். அவர் உங்கள் கூட இருந்தால் மாத்திரம் போதும். விசுவாசிக்கிங்களா? கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆமென். நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா நம்ம அழிஞ்சிருப்போம், அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். கர்த்தர் நம்ம கூட இருந்து குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறான். பாருங்க, ஒரு கல்யாண வீட்டில் இயேசு இருக்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டில் இல்லைன்னா அந்த கல்யாண வீட்டில் குறைவாக தான் இருந்திருக்கும். ஆனால் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறாரு. அவரிடத்தில் போய் சொல்லப்படுகிறது, வெறும் நிறமற்ற மனமற்ற ருசியற்ற தண்ணீரை நிறமான மனமான ருசியான திராட்சரசமாய் மாற்றிட்டார். எந்த மனுஷனும் ருசி உள்ளதை முதல்ல கொடுத்துட்டு ருசி அற்றதை பின்னாடி கொடுப்பான். ஆனால் அந்த கல்யாண வீட்டில் மட்டும் ருசி இல்லாதது முதல்ல, ருசி உள்ளது பின்னாடி. நான் சொல்லட்டுமா, நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. இப்போது நீங்கள் ருசி உள்ள ஒரு மனிதனாய், குறைவுகள் எல்லாம் நிறைவாகுகிற மனிதனாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். சமீபத்தில் ஒரு சகோதரரோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், பிரதர், இயேசுவை அறியாத குடும்பத்தில் நான் பிறந்தேன். என் வாழ்க்கை முழுவதும் குறைவாக இருந்தது. ஒன்றில் கூட நிறைவு இல்லை. எனக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. என் வாழ்க்கையில் நிறைவு என்று சொல்லி ஒன்றுமே இல்லை, குறைவான மனிதன். ஆனால் என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ, என்றைக்கு கர்த்தர் என் கூட இருந்தாரோ, அத்தனை காரியங்களை நிறைவாய் மாற்றிவிட்டான். பிரியமானவர்களே, பிசாசு கொண்டு வருகிற குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 34:10 இந்த வசனமும் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். இன்னைக்கு யோசிங்க, என்ன காரியத்தில் உங்களுக்கு குறைவு இருக்குது? நீங்கள் என்னென்ன காரியத்திலெல்லாம் குறைவாக இருக்குங்க? என்ன காரியத்தை நான் சரி பண்ணணும்? சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நீங்கள் கர்த்தரை தேடினா கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். சொல்லுங்களேன், என் கூட நீங்கள் இருந்தால் மாத்திரம் போதும், குறைவுகள் நிறைவாகும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன், நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும். இன்னைக்கு ஒரு குறையும் வராதபடிக்கு ஆசீர்வதிச்சிருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். கர்த்தர் கூட இருப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.